அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாள்ல இருக்கக்கூடிய முக்கிய செய்திகள் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த தீவிரவாத தாக்குதல தொடர்ந்து இந்தியாவும், பாகிஸ்தானும் பார்த்தீங்கன்னா, நெறைய நடவடிக்கைகள வந்து எடுத்துட்டு வராங்க. அதுல இந்தியா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நேத்து பார்த்திருந்தோம். பாகிஸ்தானியர்கள வந்து வெளிய அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாரி அட்டாரி வாகா எல்லைய வந்து மூடப் போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அந்த இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டிய வந்து நாங்க நிறுத்தி வைக்கப் போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதுக்கு பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அவங்களும் ரிட்டாலியேட் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களும் எதிர் நடவடிக்கைகள வந்து எடுத்திருக்காங்க. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த சிம்லா ஒப்பந்தத்த வந்து நிறுத்தி வைக்கப் போறதாக சொல்லியிருக்காங்க. சிம்லா உட்பட மத்த வர்த்தகம் சார்ந்த ஒப்பந்தங்களையும், இந்தியாவுடன் இருக்கக்கூடிய வர்த்தகம் சார்ந்த ஒப்பந்தங்களையும் அ பாகிஸ்தான் நிறுத்தி வைக்கப் போறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ, இதுல இந்த சிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்லா அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 1971ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்திருக்கும் இல்லையா? அதுல தான் இந்த வார்க்கு அப்புறம் தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிறது தனியா பிரிஞ்சு, நமக்கு பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடாக மாறியிருக்கும். இந்த போரின் முடிவுல பார்த்தீங்கன்னா, சிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கும். சிம்லா அக்ரீமெண்ட். சிம்லா அக்ரீமெண்ட் எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2 1972ல சைன் ஆயிருக்கும். சரிங்களா? ஜூலை 2 1972ல வந்து சைன் ஆயிருக்கும். ஆ யார் யாரெல்லாம் சிக்னேட்டரீஸா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி, பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய பிரதமர். இவங்க 2 பேருக்கும் மத்தியில தான் இந்த அக்ரீமெண்ட் வந்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கும். ஸோ ஒரு பீஸ் ட்ரீட்டி தான் இது. அமைதிக்கான ஒப்பந்தமாக இருந்திருக்கும். அதே மாரி இந்தியாவுக்கும் அ பா அக் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இந்த எல்ஓசி அப்படிங்கிற லைன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒப்பந்தத்துக்கு கீழ தான் வந்திருக்கும். லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பவுண்டரி லைனுமே வந்து இந்த அக்ரீமென்ட்க்கு கீழ தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒப்பந்தத்த யாரு நிறுத்தி வைக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் நிறுத்தி வைக்க போறதாக அறிவிச்சிருக்காங்க. நம்ப சிந்து நதி ஒப்பந்தத்த வந்து நிறுத்தி வச்சிருக்கோம். சரியா? ஸோ அதுதான் முதல் செய்தியில வந்து குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சர் நேத்து சட்டப்பேரவையில தமிழ்நாட்டுல குடிமைப் பணி தேர்வுகளுக்காக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவக்கூடிய வகையில, சென்னை செனாய் நகர் பகுதியில அ ஒரு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறைவிட வசதியுடன் குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உறைவிட வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே தங்கி படிக்கிற மாதிரியான ஒரு பயிற்சி மையத்த உருவாக்க போறாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய ஷெனாய் நகர் அப்படிங்கிற பகுதியில. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மயோனஸ்க்கு ஓராண்டு தடை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ சமீபத்தில இந்த தெலுங்கானா மாநிலத்தில பார்த்தீங்கன்னா, மயோனஸோட மோமோஸ் சாப்பிட்ட கொஞ்சம் பேருக்கு வந்து உடல் பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு, அதுல ஒரு பெண்மணி வந்து இறந்தும் போயிட்டாங்க. ஓகேங்களா? மோமோஸ் சாப்பிடுறப்ப, மயோனஸ் தொட்டு சாப்பிடுறப்ப. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ தமிழக அரசு தெலுங்கானால அதனால மயோனஸ்க்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டிலயும் அதே மாதிரியான ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? 1 வருஷத்துக்கு இந்த மயோனஸ் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் ஒரு அரசிதழ்ல வெளியிட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மயோனஸ் அப்படிங்கிறது பச்சை முட்டையிலிருந்து தயாரிப்பாங்க. ஓகேங்களா? இந்த வெள்ள கருவிலிருந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு சால்மோனெல்லா பாக்டீரியா அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இந்த சால்மோனெல்லா பாக்டீரியா இருக்கனால என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அந்த மயோனைஸ் கலந்து சாப்பிடக்கூடிய உணவே பார்த்தீங்கன்னா, விஷமாக மாறுவதற்கும் நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரியா? மயோனைஸ் கலந்து சாப்பிடுறதுனால, அந்த உணவே விஷமாக மாறுவதற்கு நெறைய வாய்ப்புகள் உண்டு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சால்மோனெல்லா பாக்டீரியா அப்படிங்கிற இந்த பாக்டீரியா இருக்கிறனால. ஸோ அதனால தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுல மயோனைஸ் உற்பத்தி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அத தடை பண்ணியிருக்காங்க. சரியா? முக்கியமான செய்தி. இதோட ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நமக்கு இந்த பஞ்சு மிட்டாய்கள்ல வந்து ரோடமைன் பி அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. சரியா? பஞ்சு மிட்டாய்கள்ல ரோடமைன் பி அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு லிக்விட் நைட்ரஜன் ஓகேங்களா? லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கிறதையும் உணவுல வந்து பயன்படுத்தக்கூடாது. உணவுப் பொருட்கள்ல லிக்விட் நைட்ரஜன பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சரியா? அதோட சேர்த்து இப்ப மயோனைஸையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்து என்ன செய்தி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "கொலையிற் கொடியாரை வேந்தொறுத்தல்,
பைங்கூழ் கலை கட்டதனோடு நேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் ஒருத்தல் பயிரை காப்பாற்ற களையை களைவதற்கு நிகரான செயலாகும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது அ கொடிய செயல்கள் செய்யக்கூடிய ஒருவர அரசர் வந்து கொலை தண்டனையால அவர வந்து கொல்றது அப்படிங்கிறது, பயிர்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய களைகள களைவதற்கு சமமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திருக்குறள் எண் 550 அதிகாரம் செங்கோன்மை. மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நேத்து சட்டப்பேரவையில இன்னொரு அறிவிப்பு வெளியாயிருந்துச்சு. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பெயர்ல கும்பகோணத்துல ஒரு பல்கலைக்கழகத்த தமிழக அரசாங்கம் கொண்டு வரப் போறாங்க. சரியா? சோ அந்த ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது நேத்து வெளியாயிருக்கு. கும்பகோணத்துல கருணாநிதி அவர்கள் பெயர்ல ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வரப்போகுது. சரியா? சோ இத ரிலேட் பண்ணி பார்க்கிறப்ப தமிழ்நாட்டுல தலைவர்கள் பெயர்ல எங்கெல்லாம் பல்கலைக்கழகங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னா, 1965ல மதுரையில மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, 1978ல அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையில வந்திருக்கும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 1997ல பெரியார் பேர்ல பெரியார் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது சேலம்ல வந்திருக்கும். சரிங்களா? இது எல்லாமே தலைவர்கள் பேர்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள். சரியா? மதுரை காமராஜர் யுனிவர்சிட்டி 1965 மதுரை. அண்ணா பல்கலைக்கழகம் 1978 சென்னை. அடுத்ததா பெரியார் பல்கலைக்கழகம் 1997 சேலம். அடுத்ததா இப்போ கும்பகோணத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் வரப்போகுது. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து நம்ப இந்த சிந்து நதி ஒப்பந்தத்த பத்தி பார்த்திருந்தோம். சோ அத பத்தின செய்தி தான் இங்கேயும் குடுத்திருக்காங்க. சிந்து நதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது 1960ஆம் ஆண்டு கையெழுத்தான ஒரு ஒப்பந்தம். யாருக்கும் இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும், அப்போதைய பாகிஸ்தானிய அதிபராக இருந்த அயூப் கான் அவர்களுக்கும் இடையில கையெழுத்தான இந்த ஒப்பந்தம். இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு சிந்து நதி, ஓகேங்களா, இண்டஸ் ரிவர் அதோட 5 துணை நதிகள் இருக்கு. ஓகேங்களா? என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, ஜீலம் அப்படிங்கிற நதி இருக்கு. சத்லஜ் அப்படிங்கிற நதி இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ராவி ரிவர், செனாப், அடுத்தது பீஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஜேஎஸ்ஆர்சிபி அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? சோ இந்த 6 நதிகளையும் எப்படி ஷேர் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சிந்து நதி ஒப்பந்தம். இதுல வெஸ்டர்ன் ஃப்ளோயிங், ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சிருப்பாங்க. வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீலம் அப்படிங்கிற நதி வரும். அடுத்தது இண்டஸ் நதி வரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, செனாப் நதி வரும். ஓகேவா? ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா, சத்லஜ் அப்படிங்கிற நதி, அடுத்தது ராவி நதி, அடுத்தது பீஸ் அப்படிங்கிற இந்த நதி. சோ இந்த வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்க்கு முழு கட்டுப்பாடு யாருக்குன்னா, பாகிஸ்தானுக்கு. ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸோட முழு கட்டுப்பாடு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு இருக்கு. வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அப்படிங்கிறது அதிக தண்ணீர் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 கியூபிக் மீட்டர் தண்ணீர் இந்தியாவோட கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம சைட்ல இருந்து போகக்கூடிய தண்ணிய நிறுத்தி வைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இதனால என்ன ஆகப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட போகுது. ஓகேங்களா? ஆ நேரடியாகவும் பாதிக்கப் போறாங்க பாகிஸ்தான். நேரடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய நிலங்கள், குடிநீருக்கான தேவை பற்றாக்குறையாக இருக்கப் போகுது. விவசாய நிலங்களுக்கு தண்ணீர நிறுத்தி வைக்கிறனால என்ன ஆகுதுன்னா, அங்க பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்பட போகுது. இந்த மாரி ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இந்த தண்ணிய நிறுத்தி வைக்கிறனால ஏற்பட போகுது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி 1960ல இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. 1965, 71 கார்கில் போறப்ப, இந்த மாதிரியான தருணங்கள்ல கூட ஏன் 2008 மும்பை தாக்குதல் அப்ப கூட இந்திய அரசாங்கம் இந்த சிந்து நதி ஒப்பந்தத்த நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணதே கிடையாது. ஆனா இப்போ இந்த பாகல்காம் அட்டாக்குக்கு அப்புறமா இத நம்ம சொல்லியிருக்கோம். சோ இதனால பாகிஸ்தான் பெரிய பாதிப்பு சந்திக்க இருக்காங்க. சோ அதனால தான் பாகிஸ்தான் அதிபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிந்து நதி ஒப்பந்தத்த நிறுத்தி வைக்கிறது ஒரு போருக்கான ஒரு முன்னோடியாக நாங்க பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? சோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது ஐஎன்எஸ் சூரத் போர்க்கப்பலில் ஏவுகணை சோதனை வெற்றி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ ஐஎன்எஸ் சூரத் அப்படிங்கிறது இந்தியாவோட மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட் நேவல் ஷிப். ஓகேங்களா? சோ இந்த நேவல் ஷிப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, போர் விமானங்கள எதிர்த்து இதனால சண்ட போட முடியும். நீர்மூழ்கி கப்பல எதிர்த்து இதனால சண்ட போட முடியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு போர்க்கப்பலுக்கு எதிராகவும் இதனால சண்ட போட முடியும். சரிங்களா? சோ அந்த போர்க்கப்பல்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நடுத்தர ரக ஏவுகணைய சோதிச்சு பார்த்திருக்காங்க. 70 கிலோமீட்டர்ல
இருக்கக்கூடிய டார்கெட்டையும் கரெக்ட்டா அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு மிசைல் டெஸ்டிங்க வந்து பண்ணியிருக்காங்க. சரியா? இது எல்லாமே இந்த பாகல்கம் அட்டாக்குக்கு அப்புறமா இந்திய ராணுவமும் தயார் நிலையில இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இத பண்றாங்க. சரியா? மத்தபடி பார்த்தோம்னா, இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.